புல்லிங் இல்லனா ராகிங் சமுதாயத்தோட மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுதுங்க. இந்த புல்லிங் இல்லனா ராகிங் காலேஜ்ல மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சின்ன பசங்கள மத்தியிலும் கூட இந்த புல்லிங் இல்லனா ராகிங் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த புல்லிங் பண்ற பசங்க அவங்க கெத்து காட்டணும், மற்றவர்களுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கெத்தா தெரியணும், ஆல்பா மேலா தெரியணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணுவாங்க. ஆனா இதுவே இந்த புல்லிங்னால பாதிக்கப்பட்ட பசங்களுடைய மனநிலைமையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸை லூஸ் பண்றாங்க, இல்லனா ஏதாவது ஒரு தவறான முடிவுகளில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்படி ஒரு பையன் ஒரு தவறான முடிவுல மாட்டிக்கிட்டான், அந்த பையனோட லைஃப் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு தொகுப்பை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நான் உங்க வரதராஜா. வெல்கம் டு எபிசோட் 22 டார்க் வெப் ஸ்டோரிஸ். இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை ரெடிட் பிளாட்ஃபார்ம்ல மைக்கேல் அப்படின்றவர் ஷேர் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு நிகழ்வு அவருக்கு 2002 காலகட்டங்கள்ல நடந்ததா சொல்லியிருக்காரு. மைக்கேல் அவருடைய சொந்த ஊர், அவர் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்காரு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியா தான் வச்சிருக்காரு. ரிவீல் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மெயினே அவருடைய இன்சிடென்ட்டை தான் ஷேர் பண்ணி விட்டுருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்ல இருந்தே வர ஆரம்பிப்போமே. மைக்கேல் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த 10th கிரேட் படிச்சுக்கிட்டு இருந்தாராம். சோ படிக்கும்போது அவருக்கு நிறைய நண்பர்கள் கிடையாதுங்க. ஏன்னா இவர் பாக்குறதுக்கு ஒரு சுமாரா இருப்பாராம், கண்ணாடி போட்டிருப்பாராம். அதே மாதிரி ரொம்ப ஸ்டூடியஸான ஒரு பையன், யாரு கூடயும் மிங்கிள் ஆகாம வெறும் படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி ஒரு பையன். சோ இந்த மாதிரி பசங்களை கொஞ்சம் லைட்டா ஒதுக்கியே வைப்பாங்களா, எனி டைம் அவங்க தனியாவே இருப்பாங்க. அப்படி அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு போனா கூட அவங்க புக்கும் கையுமா இருக்கிறதுனால அந்த பேச்சுவார்த்தையில இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அப்படிதான் மைக்கேலுமே இருந்திருக்காரு. சோ இதனாலேயே அவருக்கு பெருசா ஃப்ரெண்ட் சர்க்கிளே கிடையாதுங்க. என்னதான் இவருடைய ஸ்கூல்ல கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரொம்ப ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எந்த ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லயுமே மைக்கேல் கலந்துகிட்டதே கிடையாதுங்க. சோ இனிஷியலா இவர் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க வேற ஒரு சிட்டிக்கு குடிபெயர்ந்து போறாங்க. அங்க புதுசா ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றாருங்க. சோ ஆல்ரெடி படிச்ச ஸ்கூல்ல மைக்கேலை பத்தி தெரியும். அதனால பசங்க யாரும் கலாய்க்க மாட்டாங்க, எதுவுமே பண்ணது கிடையாது. சோ மைக்கேலை ஃப்ரீயா விட்டுடுவாங்க. இல்லப்பா இந்த பையன் இவ்வளவுதான், இதுக்கு மேல அவன் எதுவுமே பண்ண மாட்டான், அவனை போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நல்லா படிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து பாக்குறதுனால. ஆனா புதுசா போற ஸ்கூல் இருக்கு இல்லீங்களா, அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க ஆல்ரெடி பழைய ஸ்கூல்ல இருக்கிற பசங்களை விட ரொம்ப மிஸ்chievous-ஆன பசங்க. இதுலயும் இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க நிறைய பணக்கார வீட்டு பசங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ ஆப்வியஸா இந்த பணக்கார வீட்டு பசங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கும் இல்லையா. சோ அவங்க எல்லாமே கேங்கா சேர்ந்துகிட்டு மைக்கேல தொந்தரவு பண்றதே ஒரு வாடிக்கையா வச்சிருந்திருக்காங்க. இனிஷியல் டேஸ்ல மைக்கேல் ரொம்ப இரிட்டேட் ஆகுறாரு, கோவப்படுறாரு, அந்த பசங்க கிட்ட சண்டை போடுறாரு. அது ஆக்சுவலா அவர் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா இந்த மாதிரி கலாய்க்கிற பசங்க கிட்ட போயிட்டு நம்ம சண்டை கிட்ட போட்டோம்னா அவங்க இன்னமும் நம்மள டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் மைக்கேல பயங்கரமா டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவரை திடீர்னு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவருடைய பேண்ட்டை கழட்டி விடுறது, இந்த மாதிரி ரொம்ப கேவலமா அவரை ட்ரீட் பண்ணிருக்காங்க. இது அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க. சோ மைக்கேல் இந்த ஸ்கூலே பிடிக்கல, எனக்கு இதை விட்டுட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் வேற ஆப்ஷனே இல்லப்பா, இந்த ஏரியால இருக்கிற ஒரே நல்ல ஸ்கூல் இதுதான், அண்ட் மோர் ஓவர் இன்னொரு 2-3 வருஷம் தானே ஸ்கூல்ல படிக்க போற, அதுக்கப்புறம் நீ காலேஜுக்கு போயிடுவ, சோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மைக்கேல் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேலும் இருக்காருங்க. ஒரு நாள் என்னன்னா இந்த இன்சிடென்ட்ஸோடைய உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அப்படி என்னன்னா இவர் நடந்து போய்கிட்டு இருக்காரு, எல்லா பசங்களும் பேஸ்கெட் பால் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மைக்கேல் பாத்தீங்கன்னா அந்த பேஸ்கெட் பால் பார்த்த மாதிரியும் இருக்கணும், பிளஸ் படிக்கிற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்கெட் பால் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ உட்கார்றதுக்கு இடம் இருக்கு. அந்த உட்கார்ற இடத்துல உட்கார்ந்து இவர் படிச்சுக்கிட்டும் இருக்காரு, பிளஸ் பசங்க பேஸ்கெட் பால் விளையாடுறத பார்த்துக்கிட்டும் இருக்காரு. ஆப்போசிட்ல நிறைய பெண்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மைக்கேலுக்கு பெண்கள் கிட்டயும் பெருசா பேசணும் அப்படின்ற ஆசையெல்லாம் கிடையாது, அவருக்கு ஃபுல்லா படிக்கணும் அப்படின்றது தான். இன்ஃபேக்ட் அவர் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது பேஸ்கெட் பால் விளையாடிக்கிட்டு இருக்கிற பையன் என்ன பண்றான்னா பாலை பேஸ்கெட் பால்ல போடாம தூக்கி நேரா மைக்கேலுடைய முகத்துல அடிச்சிருக்காங்க. இந்த முகத்துல அடிச்ச உடனே மைக்கேல் ஒரு மாதிரி கிர்ன்னு ஒரு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. பாலை தூக்கி போட்டு இவர் புக்கை மூடிட்டு அப்படியே தலையில கையை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க.
அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு தான் இவருக்கு கொஞ்சம் கான்சியஸ்னஸ் வர ஆரம்பிக்குது. அப்பதான் இவர் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாரு. மைக்கேல் பேஸ்கெட் பால் கோர்ட்டோடைய நடுவில் இருக்காருங்க. ஒரு காட்சி பொருள் மாதிரி இவரை நடுவில் உட்கார வச்சு அவருடைய ஷர்ட்டையும் பேண்ட்டையும் கழட்டிட்டு வெறும் அண்டர்வேரோட உட்கார வச்சிருக்காங்க. இன்னொரு பையன் என்ன பண்றான்னா அண்டர்வேரையும் கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். மைக்கேல் வந்து ஐயோ வேணாம் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாப்புல. ஆனா அந்த பசங்க வந்து ரொம்ப ஓவர் டூவா பண்ணிட்டு மைக்கேலோட அண்டர்வேர் வரைக்கும் கழட்டிடுறாங்க. அந்த சீனரியை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் கூட ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்றதெல்லாம் தட்டி கேட்கல எல்லாருமே. ஏன்னா அது ஒரு ஏஜ். ஸோ அவங்க இந்த மாதிரி பயங்கரமா புள்ளி பண்ணதுக்கு அப்புறம் மைக்கேல் வந்து அசிங்கத்துடைய உச்சகட்டத்தை எட்டிட்டு அவரு கோபமும் வருது. ஆனா கோபம் வந்து அவரால் ரியாக்டும் பண்ண முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பசங்க இருக்காங்க. அவங்கள எடுத்து இவரால சண்டை போட முடியாது. சண்டை போட்டா சம்மடி வாங்குவாருன்னு தெரியும். அதனால அந்த இடத்தை விட்டு ஓடி வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்துட்டு இவருடைய ரூமை லாக் பண்ணிட்டு உள்ள உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. சரி ரொம்ப கோபத்தோட உச்சகட்டத்துல என்ன பண்ணணும்னே தெரியாம ஒரு சில நேரங்கள்ல தவறுகள் பண்ணுவோம் இல்லையா, அப்படிதான் இவர் என்ன பண்றாருன்னா இவருடைய சிஸ்டம் வந்து ஆன் பண்றாருங்க. ஆன் பண்ணி இவர் வந்து சர்ஃபிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு புதுசா இந்த டார்க் வெப் அப்படின்றத வந்து கேள்விப்பட்டிருக்காரு. ஆனா அந்த டார்க் வெப் குள்ள எல்லாம் போய் பார்த்தது கிடையாது. ஸோ இவருடைய க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுமே வந்து நல்லா படிக்கிற பையன். ஆனா அந்த டார்க் வெப் எல்லாம் நல்லா ஆக்சஸ் பண்ணுவான். அந்த பையன்கிட்ட எப்படிடா போகணும் டார்க் வெப்புக்குள்ள எப்படி சர்ச் பண்றதுன்னு எல்லாம் கேட்டிருக்காரு. அந்த பையனும் சொல்லி கொடுத்துருக்கான். சரி இதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டார்க் வெப்புக்குள்ள ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இனிஷியலா உள்ள போன உடனே இவருக்கு எந்த ஒரு விஷயமும் பிடிக்கல. ஏன்னா நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பார்க்கவே முடியாத வீடியோஸ் எல்லாம் வந்து வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததை பார்த்து இவருக்கு டார்க் வெப்குள்ள பாக்குறதுக்கே பிடிக்கல. வெளியே வந்துடுறாரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு யாராவது பிரச்சனை கொடுக்குறாங்களா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆட் வருதுங்க டார்க் வெப்ல. இந்த ஆடை பாக்குறாரு. என்னடா இது ஆட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை டயல் பண்றாரு. டயல் பண்ணா நம்பர் போகல. சரின்னு விட்டுறாரு. அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு திரும்ப இவர் ஒரே ஆடை தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த ஆட் வந்துகிட்டே இருக்கு. நம்பரை கால் பண்ணுங்க. இவரும் நம்பர் கால் பண்றாரு. ஆனா போகலையே. சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டாலும் அதுக்கு அடுத்து ஒரு வாரம் கழிச்சு அந்த நம்பருக்கு கீழே ஒரு லிங்க் வருதுங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அன்னியன் படத்துல வந்து காட்டியிருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கா இந்த லிங்க்ல வந்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க, பிரச்சனையை உண்டுபடுத்தினவங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்களே, அதே மாதிரி ஒரு லிங்க் தான் வந்து அதுல இருக்குங்க. ஸோ இவர் வந்து கிளிக் பண்றாரு. லிங்கை கிளிக் பண்ண உடனே ஒரு 3-4 ப்ரௌசர் பட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் ஆகுது. ஸ்கிப் ஆயிட்டு ஒரு பிளாக் கலர் அண்ட் ரெட் கலர் சேர்ந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓபன் ஆகுதுங்க. அந்த வெப்சைட்டோடைய இதுவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அதுல வந்து வெறும் கேள்விகள் மட்டும் கேட்கப்பட்டிருந்தது. ஸோ உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருந்ததுங்க. இவருக்கு மெயினா அந்த ஸ்கூல்ல ஒரு 4 பசங்களை வந்து பிடிக்காது. 4 பேருடைய பேரையும் போட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 பெண்கள் அவங்களுடைய பேரும் வந்து போட்டு விடுறாருங்க. மெயினா இவருக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தது யார் தெரியுமா, இவங்களுடைய ஒரு டீச்சரே வந்து புள்ளி பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து இவருக்கு வந்து தாங்க முடியல. அவங்களுடைய பேரையும் ஆட் பண்ணி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எங்கெங்க இருக்காங்க, அவங்களுடைய லொகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இவருமே என்ன பண்றாரு, இந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல எல்லாம் போட்டு இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க டீச்சர் அப்படின்னு எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்காரு. அதுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டிருக்கு. அந்த நெக்ஸ்டையும் வந்து கிளிக் பண்றாரு. நெக்ஸ்ட்ல வந்து இவங்களை என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, கையை காலை உடைச்சு போடலாமா இல்ல ஆளைய முடிச்சு விடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு மட்டும் இவர் பாஸ் பண்ணிட்டு என்னடா இது இப்படி எல்லாம் கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா இவருக்கு நடந்த இன்சிடென்ட், அவங்க டீச்சர் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தினது, இது எல்லாமே இவருடைய மைண்ட்ல ஓடுதுங்க. சரி நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டைமர் வந்து ஆன் ஆகுது. டைமர் வந்து 20 செகண்டுக்கு ஆன் ஆகுது. இந்த 20 செகண்டுக்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணல அப்படின்னா நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிப்பீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வருதுங்க. ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எண்டிட் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுக்குறாருங்க. எண்டிட் அப்படின்னா அவங்கள வந்து சாவடிச்சிருங்க அப்படின்ற ஒரு கமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிடுறாரு. அதுக்கு நெக்ஸ்ட் பேஜில் போகுதுங்க. நெக்ஸ்ட் பேஜில் போன உடனே ஏதாவது காசுக்கான கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு. ஆனால் நீங்கள் எங்களுடைய சர்வீஸை எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு இந்த சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜுங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ விளையாட்டுத்தனமா யாரோ ஒருத்தவங்க பண்றாங்கன்னு சொல்லி விளையாட்டுத்தனமா தான் இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இது சர்வீஸ் ஃப்ரீயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை கொலை பண்ணணும் எண்டிட்டு அப்படின்லாம் வேற சொல்லிட்டேன். ஆனா உண்மையிலே கொன்றுவாங்களா இல்ல இது என்ன யாராவது விளையாடுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் மைக்கேலுக்கு. ஆனா சரி இது வந்து ஏதோ ஒரு சும்மா ஒரு போகஸான ஒரு வெப்சைட் போல இருக்கு, இது மாதிரிலாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் இவர் வந்து ஸ்கூலுக்கு போலங்க. ஒரு வாரம் கழிச்சு தான் இவர் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காரு.
இவருடைய கிளாஸ் டீச்சர் தான் இவர்கிட்ட ரொம்ப தவறாக நடந்திருக்காங்க. ஸோ அந்த கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு வரல. இவர் ஸ்கூலுக்கு போறாரு, புது கிளாஸ் டீச்சர் வந்து வராங்க. அவங்க வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் எழுந்துருங்க, ஒரு 2 மினிட்ஸ் சைலன்ஸ் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. எதுக்கு 2 மினிட்ஸ் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் அந்த கிளாஸ் டீச்சரை ஒத்து பார்க்கும்போது அப்பதான் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய பழைய கிளாஸ் டீச்சர் இருக்காங்களா ரேச்சல் பியூலா, அவங்க வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து போயிட்டாங்க ஒரு 2 நாளுக்கு முன்னாடி. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் சைலன்ஸ் வந்து இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவருக்கு தூக்கி வாரி போட்டுடுதுங்க. ஏன்னா இந்த ரேச்சல் பியூலா அப்படின்ற நேம் தான் இவர் வந்து என்டர் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய வீட்டு அட்ரஸ் முதல் கொண்டு அந்த டார்க் வெப்சைட்ல வந்து என்டர் பண்ணியிருக்காருங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, இது வந்து தற்செயலா நடந்த ஒரு விஷயமா இல்லைனா இவர் கொடுத்த அந்த ஒரு நேமு அட்ரஸ் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பயம். இதை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் பேசல, ஏன்னா இவருக்கு பெருசா நண்பர்கள் கிடையாது. பயத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 6 பேருடைய பேர் வந்து சொல்லியிருக்காருங்க. அந்த 6 பேருமே இருக்காங்களா கிளாஸ்லன்னு பாக்குறாரு. 5 பேர் இருக்காங்க, ஒரு பொண்ணை வந்து காணோம். சரி, அந்த பொண்ணு லீவு காண போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அடுத்த ஒரு 3 நாள்ல திரும்பியும் அந்த டீச்சர் வந்து ஒரு 2 மினிட்ஸ் சைலன்ஸ் அப்படின்றாங்க. என்னடா திரும்பியும் ஒரு 2 மினிட்ஸ் சைலன்ஸான்னு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அவங்களும் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. ஆக்சிடென்ட்ல எதுவும் கிடையாது, வீட்டில் தான் இருக்காங்க. நான் எப்படி இறந்து போனாங்கன்னு சொல்லி யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னடா இது, திரும்ப திரும்ப நான் பேர் கொடுத்த நபர்கள் வந்து இறந்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனசுக்குள்ள ஒரு கலக்கம். அதுக்கப்புறம் திரும்பியும் ஈவினிங் போயிட்டு அந்த டார்க் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண உடனே அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே வெல்கம் மைக்கேல், ஹோப் யூ லைக் ஆர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதை பார்த்த உடனே மைக்கேலுக்கு செம்ம ஷாக்கு. நான் கொடுத்த பேரில் தான் இவனுங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நெஞ்செல்லாம் பதறுது. அதுக்கப்புறம் மைக்கேல் கிட்ட வந்து ஸ்டில் you've got 5 more people to eliminate அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. என்னடா இது, இன்னும் 5 பேர் இருக்காங்களே, ஐயோ என்ன பண்ணுறது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது டோன்ட் வரி, அந்த 5 பேரும் இன்னைக்கு நைட்டே எலிமினேட் ஆகிடுவாங்க. நாளைக்கு உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கிறேன் அப்படின்னு வந்து திரும்பியும் அந்த டார்க் வெப்ல ஒரு மெசேஜ். இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணிட்டு கம்முன்னு போய் படுத்துறாரு. அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லலை, யாருக்கிட்டே எதுவும் சொல்லலை. எப்படி சொல்ல முடியும், இந்த மாதிரி நான் வந்து டார்க் வெப்ல போயிட்டு ஒருத்தர் பேரை போட்டேன், அவங்க வந்து 2 பேரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லையா. அதனால ஃப்ரீயாக விட்டுறாருங்க. அவர் பாட்டுக்கு இருக்காரு. சரி, அடுத்த நாள் இவருமே ஸ்கூலுக்கு போறாரு. ஸ்கூலுக்கு போனா அந்த 5 பேர், 4 பசங்க ஒரு பொண்ணு, அந்த 5 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு வரல. அதை பார்த்த உடனே மைக்கேலுக்கு வயிறெல்லாம் கலக்குது. ஐயோ என்னமோ ஆயிடுச்சுரா சாமி அப்படின்னு சொல்லி பயத்தோட உச்சக்கட்டத்தில் வந்து இருக்காருங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவங்களுடைய கிளாஸ் டீச்சர் வந்து வராங்க. இன்னைக்கு உங்க கிளாஸ் வந்து கிடையாது, நீங்க ஸ்கூலே வந்து ஆக்சுவலா லீவ் அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டா இந்த 5 பசங்களும் வெளியே ட்ரிப் மாதிரி வந்து போயிருக்காங்க. அப்பா அம்மாக்கே தெரியாம பிளான் பண்ணி போயிருக்காங்க. அந்த ட்ரிப்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாது, 5 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ். ஸோ இதனால இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக போலீஸ் எல்லாம் வராங்க. ஸோ நீங்கெல்லாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. மைக்கேலுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு, இவரு கொடுத்த மெசேஜ்னால தான் இந்த 7 பேருமே இறந்து போயிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு போறாரு, அழுகுறாரு. திரும்பியும் அந்த டார்க் வெப்சைட்குள்ள ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்னன்னா, மைக்கேல் நீங்க கொடுத்த வேலையை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்போ நீங்க எனக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. இந்த பே பண்ணணும் அப்படின்னு வந்த உடனே மைக்கேலுக்கு ஒரு பயம். என்னடா இது, பே பண்ணணும்னா என்கிட்ட 5 பைசா கிடையாது, நான் எப்படா பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரிப்ளை பண்றாரு. எப்பா என்கிட்ட காசே கிடையாது, நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் தானே சொன்னீங்க, இப்போ எப்படி பே பண்ணணும்னு கேக்குறீங்க, நான் என்ன பண்ணுவேன், நானே ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையன், என்னால எப்படி பே பண்ண முடியும். கவலைப்படாத மைக்கேல், உன்னால பே பண்ண முடியும், உங்ககிட்ட இருந்து எப்படி காசை நாங்க எடுக்கணும்ன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவருக்கு ஒரே பயம், ஏன்னா ஆல்ரெடி 7 பேர் இறந்து போயிட்டாங்க, எப்படி நான் வந்து காசு கொடுக்கணும், எப்படி என்கிட்ட இருந்து காசை எடுப்பாங்க. ஏங்க உண்மையிலேயே சொல்றேன், எங்களுக்கு ரொம்ப ஏழ்மையான குடும்பம், என்கிட்ட $1 கூட கிடையாதுங்க நான் பே பண்றதுக்கு, எப்படி நான் பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. டோன்ட் வெரி மைக்கேல், we will figure it out அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜுங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு மெசேஜ் டைப் பண்றாரு. இவர்னால இவருடைய கம்ப்யூட்டர்ல மெசேஜை டைப் பண்ண முடியல. டோட்டலா சிஸ்டம் ஹேங்கு, அப்படியே வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. அடுத்த நாள் இவர் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி நடந்து போய்கிட்டே இருக்காருங்க. போற வழியில திடீர்னு யாரோ இவருடைய பின் மண்டையில வந்து ஓங்கி அடிக்கிற மாதிரி இருந்தது. மயக்கம் போட்டு விழுகிறாரு. ஸ்கிரீன் வந்து பிளாக் அவுட் ஆகுது, கண்ணு ஃபுல்லா பிளாக் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல ஆளை காணோம். அவங்க வீட்லயும் வந்து கிட்டத்தட்ட தேடுறாங்க. ஒரு வாரமா எங்க போனாரு, ஏது எப்படி எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. மைக்கேலுக்குமே தெரியல எங்க இருக்கிறோன்னே தெரியல, ஒரு மாதிரி அன்கான்சியஸா தான் இருக்காரு. ஒரு வாரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ரூம்ல இருக்காரு. அந்த ரூமே வந்து பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் ரூம் மாதிரி இருக்குங்க.
அந்த ரூம்ல ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம்ல போய் எழுந்து உட்கார்றாரு. இவருக்கு உடம்பெல்லாம் சரியான வலி. அந்த சிஸ்டம்ல போயிட்டு ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ண உடனே இவர் ஆல்ரெடி அந்த டார்க் வெப்சைட்டோட லிங்க்குள்ள போனார் இல்லையா, அந்த லிங்க் மட்டும் தான் சிஸ்டமோட ஸ்கிரீன்ல இருக்கு. அந்த லிங்கை ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன தெரியுமா வருது? தேங்க்யூ மைக்கேல், நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணிட்டீங்க. உங்களை சேஃப் அண்ட் செக்யூர்டா உங்களுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விட்டுறோம். தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வருது. என்னடா இது தேங்க்யூன்னு வருதுன்னு சொல்லிட்டு, நான் எங்க பணம் கொடுத்தேன்? நான் எங்கேயுமே பணம் கொடுக்கல, நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குறாரு. திரும்பி மெசேஜ் டைப் பண்றாரு, வேற மாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் டைப் பண்ணும்போது திரும்பி ரிப்ளை வருது. நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்ற லொகேஷன்லாம் எங்களால ஷேர் பண்ண முடியாது. எப்படி நீங்க மயக்க நிலையில இங்க வந்தீங்களோ அதே மாதிரி மயக்க நிலையில உங்களுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் ஒரு மாதிரி டிசீனஸ்ல இருக்காரு. திடீர்னு பின்னாடி யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. இவருடைய தலையில யாரோ ஓங்கி அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. நேரா இவருடைய வீட்டுல தான் இவர் வந்து கண்ணு முழிக்கிறாரு. கண்ணு முழிச்சு பார்த்தா அவங்க அப்பா அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எங்கடா போன மைக்கேல், கிட்டத்தட்ட 10 நாட்களா உன்னை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், எங்கடா போன, திடீர்னு வீட்டு வாசல்ல மயங்கி கிடக்குற அப்படின்னு சொல்லி அவங்க அழுகுறாங்க. என்னது 10 நாளா இல்லையா, என்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எழுந்துக்கிறாரு. எழுந்துக்கும் போது இவருக்கு உடம்பெல்லாம் சரியான வலி. என்னது இது இப்படி வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போயிட்டு ஃப்ரெஷன் அப் ஆயிட்டு வந்துடுறேன், ஒரு மாதிரி கசகசான்னு இருக்குது, குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சட்டையை கழட்டுறாருங்க. அப்பதான் மைக்கேலுக்கு ஒரு சீரியஸ்னஸே தெரிய வருது. சட்டையை கழட்டி பார்க்கும்போது தான் மைக்கேலோட ஒரு கிட்னியை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. 2 கிட்னியில ஒரு கிட்னி மைக்கேலுக்கு கிடையாது. இப்போதான் இவருக்கு இந்த சீரியஸ்னஸே புரியுது. என்கிட்ட இருந்து காசை வசூல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களே, என்னுடைய கிட்னியை தான் வசூல் பண்ணியிருக்காங்க, அதை தான் அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியாக்குள்ள வந்து மைக்கேல் போய் மாட்டிக்கிட்டாரு. இந்த ஒரு விஷயத்த அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லலை. கிட்டத்தட்ட இது நடந்து 22 வருடங்கள் ஆகுது. 22 வருடங்களா மைக்கேல் இதே ஒரு நிலைமையில தான் வாழ்ந்து வந்திருக்காரு. கிட்டத்தட்ட இந்த ட்ரோமாலேருந்து வெளியே வர்றதுக்கே ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இவர் டார்க் வெப்சைட்குள்ள போனதும் கிடையாது, எந்த ஒரு சர்வீசஸும் கேட்டுக்கிட்டதும் கிடையாது. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் கூட அந்த டார்க் வெப்ல இருக்கிற பர்சன் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு எந்த விதமான முயற்சியும் பண்ணலை. ஸோ லிட்ரலி இவர் வந்து ஒரு சர்வீஸ் கேட்டிருக்காரு. அந்த சர்வீஸ் ஃப்ரீ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீன்றதுனால இவர் சும்மா போட்டு விட்டுருக்காரு விளையாட்டுக்கா. ஆனால் உண்மையிலே அந்த சர்வீஸும் நடந்திருக்கு. ஆனால் எந்த ஒரு விஷயமும் ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ கிடையாதுங்க. அதுக்கு உண்டான விலை நீங்க தான் கொடுக்கணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி உங்களுடைய உடல் பாகங்களை கொடுத்து அந்த விலையை வந்து நீங்க தீர்த்து கட்டணும் அப்படின்றதும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் மைக்கேல் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டதாகவும், அவருடைய வாழ்க்கையில நடந்த இந்த ஒரு ட்ரொமேட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ்னால யாருமே டார்க் வெப் பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ரிக்வெஸ்டா வந்து கேட்டிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து உண்மையா பொய்யா அப்படின்றத விட, எனக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இன்டர்நெட்ல தேடி பார்க்கும்போது நிறைய ஆர்டிகல்ஸ் கிடைச்சது. இதே மாதிரி டார்க் வெப்ல ஒரு சில சர்வீசஸ் கேட்டுக்கிட்ட நபர்கள் ஃப்ரீ அப்படின்னு சொன்னதுனால உள்ள போனதாகவும், அதுக்கப்புறம் அவங்களுடைய உடல் பாகங்கள் உடல் உறுப்புகளை வந்து அவங்க அறுத்து எடுத்து அதுக்கப்புறம் அவங்கள மயக்க நிலையில அவங்களுடைய வீட்டு வாசல்லையே விட்டுட்டு போனதாகவும் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து படித்தேன். இந்த ஆர்டிக்கல்ல நடந்த சம்பவங்கள் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சா கூட, கிட்டத்தட்ட 100கணக்கான ஆர்டிகல்ஸ் ஒரே மாதிரி சம்பவங்களை வந்து ஆக்சுவலா வந்து தொகுப்பா போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டார்க் வெப்பை பற்றி நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குங்க. ஸோ இந்த வீடியோஸ் போடுறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு கெடுதலான ஒரு வெப்சைட் இருக்கு, இந்த மாதிரி டார்க் வெப்குள்ளே போயிட்டு யாரும் ப்ரௌஸ் பண்ணாதீங்க, எந்த ஒரு சர்வீசஸும் எடுத்துக்காதீங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் ஷேர் பண்ணுறேன். நீங்களாம் என்கிட்ட கேட்டிருக்கலாம், உடனே போடுங்க அதிகமாக டார்க் வெப் பற்றி போடுங்க அப்படின்னு. நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன் ப்ரோ, நம்ம கிளியராக சொல்லிடுறோம். என்னால் வந்து இந்த மாதிரி ரொம்ப வயலண்ட்டாக இருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் எடுத்துட்டு ரெகுலராக அதை வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. பிகாஸ் எனக்கு பர்சனலாக அது வந்து பிடிக்காது. நம்ம ரொம்ப ஜாலியான கேரக்டர், ரொம்ப அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பர்சன். ஸோ ஃபேமிலி பர்சன். நான் வந்து எவ்வளோ அளவுக்கு இந்த டார்க் வெப்பை பற்றி சர்ச் பண்ண முடியும்? ஏன்னா நான் ஒரு ஆர்டிக்கலில் படிக்கணும், இல்லைனா ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியை எடுக்கணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 ஆர்டிகல்ஸை வந்து படிக்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு ஒரு ஸ்டோரி, ஆனால் நான் கிட்டத்தட்ட 20லேருந்து 30 ஸ்டோரிஸை நான் படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ என்னுடைய மென்டல் ட்ராமாவை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் வந்து தான் நான் டார்க் வெப் வந்து ரொம்ப லீஸ்ட்டாக வந்து போட்டுட்ருக்கேன். பட் தட் பீயிங் செட்,
உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய டார்க் வெப் எபிசோட்ஸ் வந்து வரும். அது வந்து மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒன்னாவது நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் எப்படி நம்மளுடைய கோஸ்ட் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி டார்க் வெப்போடைய எபிசோட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நம்புகிறேன். இந்த ஒரு நிகழ்வுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Varatharaja, signing off. Thank you and bye.